இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 19, 2025 19/4/2025 தமிழ் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை. மூலம் நட்சத்திரம் காலை 10:22 வரை, அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். தேய்பிறை சஷ்டி திதி மாலை 6:23 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. சித்த யோகம். ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், மீனத்தில் சனி, சுக்கிரன், புதன், ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருக்காரு. இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. தேவையற்ற விஷயங்களுக்கு கற்பனையின் காரணமாக அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கு. குறிப்பா இளையவர்கள், குறிப்பா இளைய சகோதர சகோதரிகள் போன்றவர்களுடன் இன்று மனஸ்தாபம், மன வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அலுவலக ரீதியாக நீங்க வீட்டுல பிரச்சனைன்னா ஆபீஸ் போனா நிம்மதியா இருக்கணும்னு போவீங்க. அங்கேயும் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனாவசியமான வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன்னா இந்த 7.5 சனியில நீங்க பேசுறது எல்லாரையும் காயப்படுத்தும், எதிரிகளை உருவாக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு யாரு கூடயும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வாக்குவாதம் பண்ணாம இருந்தேன்னா உங்க ஆரோக்கியத்துக்கும் நல்லது, குடும்ப ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. இன்று வீண் பேச்சுக்களை தவிர்த்து வேலையில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகளோட மோதல் போக்கை கடைபிடிக்காமல் அவர்களுடன் இனிமையாக பேசி சமாளிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஆனா பிடிவாதம் பிடிச்சு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வீண் பேச்சுக்களால் அனாவசியமான இழப்புகளை சந்திப்பதற்கும், வழக்கு சார்ந்த விஷயங்கள் இல்லை ஆர்குமெண்ட்ல தோற்று போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்று முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை 9 மணிக்கு மேல, 9 மணி 10 மணிக்கு மேல உங்களுடைய வேலை விஷயத்துல நீங்கள் முன்னெடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனா அலைச்சல் 1க்கு 2 வேலையா பண்ணுவீங்க. அதாவது 1 மணி நேரத்துல முடிய வேண்டிய வேலை 4 மணி நேரம் ஆகும். இது உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுத்தும். மனசுல சலிப்புத்தன்மை ஜாஸ்தி ஆகிறதுனால முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால சட்டுன்னு கோபம் அப்புறம் யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது. இதனால உங்களுக்கு அடுத்தவர்களிடம் அவப்பெயர் ஏற்படுகின்ற, தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகப்படியான முன்கோபம் அல்லது அதிகப்படியான எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஆட்டிடியூட், அடுத்தவங்களுக்கும் தெரியுங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்காது. இன்னைக்கு நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற அந்த ஏற்றமான மனப்பான்மையோட பேசுறீங்க. அதனால உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலதிகாரிகளிடம் கூட இப்படி பேசினா உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று அபிஷியலா உங்களுக்கு மனஸ்தாபம் அல்லது உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அல்லது வெற்றிகளை இழப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். பணம் வருமானத்தில் தடை தாமதம் ஏற்படும். அதாவது இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது பெருசா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு குறிப்பா இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, குருவும் சந்திரனும் சஷ்டாஷ்டக தோஷம். சஷ்டாஷ்டக தோஷம்னா குருவிலேருந்து 8ஆம் இடத்துல சந்திரன் இருப்பாரு, சந்திரன்லேருந்து 6ஆம் இடத்துல குரு இருப்பாரு. இது வயசு வருஷமும் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பண வருமானத்தில் தடை ஏற்படும். கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளிடம் சாரி ஃபேஸ் பேக் பார்க்கணும். அதாவது எதிரிகள்கிட்ட போய் கை கட்டி நிக்கிற மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு சாரி சார் அந்த மாதிரி, அதாவது நீங்களா சில விஷயங்களை பண்றதுனால இந்த சிச்சுவேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு யாரிடமும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், இந்த
பில்டப் கொடுக்கிற வேலையை இன்னைக்கு பண்ணாதீங்க. பேசினா பிரச்சனை வரதுனால இன்னைக்கு பேசாமல் இருப்பதற்கு முயற்சி எடுப்பது நன்மையை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுனால உங்களுடைய கையிருப்புகள் கரையும். இதுல 10,000க்கு கடன் வாங்குற சூழ்நிலையும் வரும். ஆனா இது எல்லாமே டெம்பரவரி தான். நிலம் சார்ந்த முதலீடுகள், தாயார் சார்ந்த ஆரோக்கிய செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தடுமாற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள். குழப்பம் அதிகரிக்கும். முன்கோபம், எரிச்சல், அதாவது என்னால முடியலங்கிற வருத்தம் இன்னைக்கு இருக்கும். அடுத்தவங்க உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. அதனால இன்னைக்கு யாருக்கிட்டையும் பேச்சை குறைப்பது நல்லது. வேலை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் வருமானம் இருந்தாலும் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். இது பெற்றோருக்கும் பொருந்தும். அதுவும் குறிப்பா இந்த 4ஆம் வீட்டதிபதி விரயஸ்தானத்துல உச்சமா இருக்கிறதுனால உங்களுடைய தாயாரின் கோபமான வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விரயஸ்தானத்துல சூரியன் அரசு கிரகம் அப்படிங்கிறதுனால, அதே சமயம் அந்த விரயஸ்தானாதிபதி நீச்சமா இருக்கிறதுனால அரசாங்க வழக்குகளில் தடுமாற்றம் ஏற்படும். அரசாங்க வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். குடும்பத்தினருடன் கூட நீங்க பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. இன்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி சப்தமஸ்தானத்துல தேய்பிரை சந்திரன் இருக்கிறதுனால இன்று நண்பர்களுக்காக சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்தினாலும் அவர்களுக்காக செலவுகள் ஏற்படும். அதாவது இன்னைக்கு எல்லாமே சின்ன சின்ன சந்தோஷம் தான். பெருசா ஒரு வேலை சம்பந்தமா எந்த விதமான சந்தோஷமும் இருக்காது. குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. ஆனா ஏதோ ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் சந்தோஷம் சொல்லலாம். ஓரளவுக்கு நீங்க சுமாரா மனசெலவுல சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா அதே சமயம் நண்பர்களுக்காக சில செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது விரயத்தை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3ஆம் வீட்டதிபதியான சூரியன் உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபஸ்தானத்துல உங்களுக்கு வெற்றிகள் தானாக கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, அதுவும் குறிப்பா பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் இன்று உங்களுக்கு சிறு சிறு வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிறிய எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். நண்பர்களாக மாறக்கூடிய சிறிய எதிரிகள் உங்களிடம் அடிபணிந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. ஃபாரின்ல இருந்து வரவங்களாம் என்ன மதிக்கிறேன், இங்க லோக்கல்ல இருக்கிறவங்க மதிக்க மாட்டேங்கிறான்ட்டு புலம்புவீங்க தெரியுமா? அது இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்து வந்த மரியாதை குறைவு ஏற்படாது. ஆனா யாரும் அந்த மரியாதையை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இதனால இன்னைக்கு தேவையில்லாம யாருக்கிட்டையும் எனக்கு மரியாதை கொடுன்னு நீங்களா எக்ஸ்பிளிசிட்டா கேட்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அதை தவிர்ப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை பற்றின நல்ல அபிப்பிராயம் பரவுவதன் மூலமாக புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அந்த ஆதாயத்தின் மூலமாக உங்களுக்கு அலுவலக ரீதியாக தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் முன்னேற்றம், உத்தியோக மேன்மை, வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்காரு, மறைவு ஸ்தானத்துல இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. அவர் தேய்பிரை சந்திரன் மறைவா இருக்கிறதுனால உங்க மனசெலவுல ஒரு சின்ன பாதிப்பு இருக்கும். மனசெலவுல உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஆனா அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, குடும்பஸ்தானாதிபதி உச்சமா இருக்கிறது. 2ஆம் வீட்டதிபதியான சூரியன் உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய மனசுல சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது நீங்களா சில கற்பனையை பண்ணிக்கிறது, நீங்களா சில விஷயத்தை எண்ண ஓட்டத்தை அதிகப்படுத்தி அதனால உங்களுடைய கற்பனையின் காரணமாக தவறான எண்ணங்களை வளர்த்து கொள்வது போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படும். எதிரிகள் பெருசா பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார்கள். ஆனா முன்கோபத்தின் காரணமாக நீங்களா உறவுகளிடம் பகைமை உணர்வை வளர்த்துக் கொள்வீர்கள்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல, இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல அரசாங்க வேலைகள்ல சாதகமா இருக்கும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் வீட்டதிபதி உச்சமா இருக்கிறதுனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை, மறைமுக எதிரிகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். ஆனா அந்த ஆசை பூர்த்தி ஆகிறதுக்கு பதிலா பூர்த்தியாகும், ஆனா நீங்களா சில கற்பனையை வச்சுக்கிட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, இது நொட்ட அது நொல்ல நீங்க பேசுவீங்க. உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்கறதுக்கு நீங்க தயங்க மாட்டீங்க. அதனால உங்களுடைய பெரிய மனிதர்களின் தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் நட்புகள், சிறிய நட்புகள் உங்களை விட்டு பிரிவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா, குழந்தைகள் விஷயத்துல இன்னைக்கு அவங்களுடைய வருமானத்தை உங்களால சந்தோஷமா அனுபவிக்க முடியாது. அதனால அவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சிறு மனஸ்தாபம் ஏற்படும். அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தாயாருக்கு உண்டான மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசி, இன்று உடன்பிறப்புகளை பற்றிய சிந்தனையின் காரணமாக மனசுல ஒரு விதமான எண்ண விரயம், வெறுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட பிறந்த தம்பி, தங்கைகள், இல்ல அண்ணன், அக்கா யாரை பத்தியாவது நினைச்சு கவலைப்படுவீங்க. குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால இன்னைக்கு யாருகிட்டையும் அவசரப்பட்டு உங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணிக்காதீங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்த பத்தி பேசுறதா இருந்தாலும் முன் யோசனையோட பேசுறது நல்லது. ஏன்னா நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிராக திருப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை பற்றியும் பெருசா வெளியில காமிச்சுக்காதீங்க. இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உறவுகளின் வருகை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்தாலும் அதை பற்றின சிந்தனை வெளியில காமிச்சுக்க மாட்டீங்க. அதே சமயம் குடும்பத்துல ஆன்மீக நாட்டம் அதிகரித்து குலதெய்வ கோயிலுக்கோ இல்ல வேற இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ போயிட்டு வரதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இதனால உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். 4ஆம் வீட்டதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கிய சம்பந்தமாவோ இல்ல வீடு சம்பந்தமாவோ செலவுகள் இருக்கு. வீட்டு பராமரிப்பு செலவுகள் அல்லது வண்டி வாகன வகையில பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வந்தாலும் அதை அனுபவிக்கும் சூழ்நிலை இல்லை. உங்களுடைய எதிரிகளின் தொல்லை இன்று மனசில் ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மனசுல தைரியம் மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான கிளாரிட்டியும் இருக்கு. ஆனா சில தேவையற்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. குறிப்பா தாயாரின் ஆரோக்கிய விஷயம் இன்று செலவுகளை ஏற்படுத்தும், கவலைகளை ஏற்படுத்தும். அலுவல் ரீதியாக இடமாற்றத்திற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கன்னி ராசி, 4ஆம் இடத்துல தேய்பிரை சந்திரன். அதனால இன்று எந்த ஒரு விஷயத்திலும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தும். தாயாருக்கு உண்டான செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம். உடன்பிறப்புகளின் உதவி ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு கௌரவம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சப்தமஸ்தானத்துல 4 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு எதிர்மறையா செயல்பட மாட்டாங்க. ஏன்னா ராசிநாதன் புதன் நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில, தொழில் வகையில உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அவங்க கிட்ட மோதல் போக்கை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனா உங்க கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்காக விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்று வேலை பளு அதிகரிக்கக்கூடிய, உடல் மனம் மற்றும் மனம் சோர்வடையக்கூடிய தடுமாற்றமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்களிலோ அல்லது தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலோ மனசலனம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். ஆனா அனாவசியமா கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு யாருக்கிட்டையாவது எரிஞ்சு விழறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. ஏன்னா நீங்க எரிஞ்சு விழக்கூடிய நபர் பெரிய மனிதராக இருப்பாரு, அல்லாட்டி சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடிய நபரா இருப்பாரு.
தெரியாம அவர்கிட்ட சண்டை போட்டுருவீங்க, தொலைபேசி வாயிலாகவோ அல்லது நேரிலோ. அதனால உங்க பேர்ல ஒரு வன்மத்தை அவர் கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். குறிப்பா அரசியல் துறை சார்ந்தவர்கள் உங்களுடைய கௌரவத்துக்காக சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னா அது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உத்தியோகத்துல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில செயல்படுவாங்க. பட் இருந்தாலும் சற்று எச்சரிக்கையா இருந்து செயல்படுவது நல்லது. உங்களுக்கு இன்று திடீர் பண வரவு ஏற்படுறதுக்கோ குழந்தைகள் மூலமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கோ வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மீண்டும் சூடுபிடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற நல்ல நாள். உடம்புலையும் சரி மனசுலையும் சரி புத்துணர்ச்சியோட செயல்படுவீங்க. வீடு மனை சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு, நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வருமான அதிகரிப்பின் காரணமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உடன்பிறப்புகளை பற்றிய கவலைகள் அதிகரித்தாலும் அதை இன்னைக்கு கொஞ்சம் சைட் ட்ராக்ல வச்சு உங்களுடைய முக்கிய வேலையா நீங்க செயல்படுவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண வருமானம் ஓரளவுக்கு சுமூகமா இருக்கு. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தின் மூலமான வருமானம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. உடன் பிறந்தோரின் செயல்பாடுகளை நீங்க இன்னைக்கு கண்டும் காணாமல் இருக்கிறது நல்லது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். திடீர் பாசம் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பின் மூலமாக அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். இன்று நண்பர்கள், வாழ்க்கை துணை, இப்படி எல்லாரோடையும் ஈஸியா பேசி சந்தோஷமா இருப்பீங்க. சப்தமஸ்தானத்துல சூரியன் உச்சமா இருக்கிறதுனால கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் சிலர் உங்களை கிண்டல் கேலி பேசுவாங்க. அவங்க கிட்ட நீங்க கண்டும் காணாலும் ஒதுங்கி இருப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு அவங்க பேசுறதுக்கு ரிட்டாலியேட் பண்ணீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவார்கள் இன்னும் 2 நாள் கழிச்சு. அதனால கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடாதீங்க. விருச்சிக ராசி, குடும்பஸ்தானத்துல 2ஆம் இடத்துல சந்திரன், 2ஆம் இடத்து அதிபதியான குரு சப்தமஸ்தானத்துல. அதனால திருமண வயதினருக்கு பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருந்து தடைகள் விலகும். குடும்பஸ்தானம் வலுவா இருக்கு. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கு. அதனால சனி 2ஆம் இடத்தை பார்க்கிறாருன்னு கவலைப்பட வேண்டாம். குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். லாபஸ்தானாதிபதியான புதன் நீச்ச பங்கமாக இருப்பதன் மூலமாக எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்க கூட யாரெல்லாம் ஃப்ரெண்டா இருக்காங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட நிறைய ஆர்குமெண்ட் பண்ணுவீங்க. ஆனா இந்த ஆர்குமெண்ட்னால உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுக்கு புதிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கு ஒரு தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்கும். பேச்சின் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். ராசிநாதன் நீச்சமா இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. ஆனா 6ஆம் வீட்டதிபதி நீச்சமா இருக்கிறதுனால கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்தும். திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்பட்டு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். நீங்க நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயத்தை, அந்த கவலை தரும் விஷயத்தில் நற்செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமான வார்த்தை விரயங்கள் தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு புத்திசாலியா இருந்தா நீங்க பேச்சை குறைச்சு செயலில் ஈடுபடுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள். வீண் செலவுகளை அவசர கதியில் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்தும். விரயங்கள் அதிக, வார்த்தை விரயங்களால் உங்களுக்கு பண விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல, நீங்க வேலைக்கு போறவரா இருந்தா உங்க வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு காலை 11 மணிக்கு மேல சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு தெளிவோடு செயல்படுவீர்கள். அதனால உங்க மேலதிகாரிகளுடன்
மோதல் போக்கு கடைபிடிக்காமல் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு, உங்களுடைய செல்வாக்கு உயர்வு, நீங்க உங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல நற்செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக வியாபாரத்துல அரசாங்க தடைகள் இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த அரசாங்க தடைகள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நீங்க அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அது செலவுகளை ஏற்படுத்தினாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அதன் மூலமாகவும் அனுகூலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை 11 மணி வரைக்கும் ஒரு விதமான தடுமாற்றம் இருக்கும், சஞ்சலம் இருக்கும். அதன் பிறகு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு உங்களுக்கு உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய பிசினஸ்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவு இன்னைக்கு ஒரு ஸ்திரமான முடிவா இருக்கும். இதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். 4ஆம் இடத்துல சனி, சுக்கிரன், புதன் சேர்க்கை, அதனால இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த அலைச்சல் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அதனால கொஞ்சம் சுறுசுறுப்பா செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சுகங்கள் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வண்டி வாகன சேர்க்கைன்னு ஏதாவது ஒரு சுப விஷயங்கள் செலவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனா எதிரிகளுக்கு வைத்தறிச்சலை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. அவசரப்பட்டு எல்லா பொருளையும் வெளியாட்களுக்கு காமிக்காதீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படும். அறிவு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழியில உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி, இன்று உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணை, நண்பர்களுக்காக இந்த செலவுகளை ஏற்படுத்துவீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் மட்டும் இல்லாம அவருடைய கடன் சார்ந்த விஷயங்களிலும் இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் இந்த குடும்பத்துல வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கடனுக்கான செலவுகளை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் போயிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தமான கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று செலவுகள் அதிகரிக்கும். எதை எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் செலவு. அதனால கொஞ்சம் பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சேமிப்பிலிருந்து பணம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. இன்னைக்கு கடன் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அல்லது விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. விரக்தியில பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாம எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு எல்லாருக்கிட்டையும் எரிச்சல் ஏற்படுத்திட்டு இருப்பீங்க. இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பேச்சை குறைப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசு சார்ந்த ஆரோக்கியமா இருக்கும். இல்லாட்டி உங்க உடம்பு சார்ந்த ஆரோக்கியத்துல பெருசா பாதிப்பு இல்லை. ஆனா நீங்களா சில கற்பனையை வச்சுக்கிட்டு சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு மனசுல அனாவசியமான கவலைகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இன்று உங்களுடைய நண்பர்களின் உதவிக்காக சில செலவுகள் ஏற்படும். அதை நீங்க மனமோந்து செய்யறது நல்லது. அடுத்தவங்களுக்கு தானம் கொடுத்தா இன்னைக்கு செலவா ஏற்றுக்காதீங்க. அது உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் விதமான அமைப்பை ஏற்படுத்தும். கும்பராசி, இன்று மாலை மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள். கடன் பிரச்சனை சால்வ் ஆகும். உங்களுடைய வழக்குகளில் வெற்றி இருக்கும். ஆனா அந்த வெற்றி பெருசா எதிர்பார்த்த வெற்றியா இருக்காது. ஏதோ ஒரு பேருக்கு ஒரு வெற்றியா இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி இருக்குன்னா அதே மாதிரி நீங்க அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தா உங்களுடைய எதிரிகளின் செயல்பாடுகளை முன்கூட்டி அறிந்து அதற்கேற்றாற் போல உங்களுடைய பிளானிங்கை மாத்திப்பீங்க. இது உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல, மூத்த சகோதரர்கள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க சற்று விட்டு கொடுத்து செயல்படுவீர்கள். இதனால குடும்பத்தினரின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய பணவரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் சால்வ் ஆகிற அளவுக்கு பண வரவு ஏற்படும். கடன் பிரச்சனையை சால்வ் பண்றதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். யார் உங்களை பத்தி அவமானமா பேசினாங்களோ, கிண்டல் கேலி பேசினாங்களோ அவங்க கிட்ட உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இந்த கடன் அடைக்கிறதுனால உங்களுக்கு வரும் உங்களுடைய வியாபாரத்துல ஒரு சிறு தொய்வு இருந்ததுன்னா அதை சமாளிக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க. அதாவது பிசினஸ்க்காக பணத்தை செலவு பண்ணலான்ட்டு இந்த கடன் அடைக்கிறதுனால இந்த பிசினஸ்க்கு உண்டான முதலீடு தள்ளி போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு மனசுல ஒரு விதமான படபடப்பை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் நீங்க செயல்படுவீங்க. ஆனா அடுத்தவங்களால உங்களுக்கு சிக்கல்கள் வரத்துக்கு நீங்களே காரணமாக இருப்பீர்கள். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்தவங்களை கெடுத்து வாழற வாழ்க்கை சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால யாரையாவது சிக்கல்ல மாட்டி விடணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கே சிக்கலா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முன் யோசனையோட செயல்படுவது நல்லது. இன்று உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் உதவிகள் கிடைப்பதற்கும் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல குழந்தைகளுடைய தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய படிப்புக்காக, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு பண தேவை சால்வ் ஆகும். ஆனா அந்த பண தேவை நீங்க கடன் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதனால உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. குடும்பத்தினரே, குறிப்பா உடன் பிறந்தவரை உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. மீன ராசி, தசமஸ்தானத்துல சந்திரன் இருப்பதன் மூலமாக, தேய்பிரை சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு உடம்புல அசதி இருக்கும், அலைச்சல் இருக்கும். அதனால உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பெருத்த லாபத்தை ஏற்படுத்தாது. சின்ன சின்ன ஒரு மீகர் லாபம் தான் ஏற்படும். அதுக்கே நீங்க சந்தோஷப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த அந்த சின்ன லாபத்துக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். அதனால உங்களுக்கு இன்று வேண்டாத விஷயத்துக்கு நேர விரயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கிறதுனால இன்று குடும்ப தேவைகளுக்காக சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உடன்பிறப்புகளின் உதவி ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனா அந்த காரிய வெற்றிக்காக நீங்க நேரத்தை அதிகமா செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணினதுக்கு அப்புறம் அது காரிய வெற்றின்னு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஆரம்பத்துல அது தெரிஞ்சு சந்தோஷமா செயல்படணும். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனம் வகையில பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் கூட இருக்கிறவங்க கிட்ட ஒன்னா உங்களுடைய நண்பர்கள், சக பணியாளர்கள், இப்படி யாருக்கிட்டையாவது குதர்க்கம் பேசி அவங்க கிட்ட மனஸ்தாபத்தை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்க மனஸ்தாபம் மட்டும் இல்லாம உங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் குத்தல் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. உடன்பிறப்புகளுடன் இன்று தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தால் ஓரளவுக்கு குடும்ப நிம்மதி ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல இருந்த பயம் போகும். மனசுல தைரியமா செயல்படுவீங்க. இதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும். இத்தனை நாளா வீட்டுல உட்காந்து வேலை பண்ணியிருப்பீங்க, இல்லை ஆபீஸ்ல உட்காந்து வேலை பண்ணியிருப்பீங்க. இப்பொழுது இந்த வாரத்துல இருந்து நீங்க கொஞ்சம் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலை ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.